ராஜேஷ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 13. யாரோ வேணும்னே இதை செஞ்சிருக்காங்க. அப்படித்தான் இருக்கணும் மேடம். டிக்கியை பூட்டியிருந்தாங்களா? பூட்டியிருந்தேன். பதட்டம் ஊடுருவிய குரலில் கேட்டாள் தாமினி. பூட்டியிருந்த டிக்கியை திறந்து டயரை எப்படி பஞ்சர் பண்ண முடியும்? கள்ளச்சாவி போட்டு திறந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? இந்த வழியாக போகிற யார்கிட்டையாவது லிஃப்ட் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் பங்களாவுக்கு போயிடுங்க. நான் காரை சரி பண்ணி கொண்டு வந்துடுறேன். நெடுஞ்சாலை இருட்டில் காத்திருந்தார்கள். காற்று வீ வீ என்று சுழற்சி அடித்தது. வெகு நேரத்திற்கு பிறகு தொலைவில் 2 ஹெட்லைட் வெளிச்சம் புள்ளிகள் உற்பத்தியாயின. அவை நெருங்கி வர ஆரம்பிக்க சத்தியமூர்த்தி கிட்டத்தட்ட சாலை மையத்திற்கு வந்து கைகளை அசைத்தான். வந்த வாகனம் வேகம் குறைய ஆரம்பித்தது. அவர்கள் அருகே வந்து ஓய்ந்தது. சத்தியமூர்த்தி கார் ஜன்னல் அருகே குனிந்தான். வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. சிட்டி வரைக்கும் லிஃப்ட் தர முடியுமா? காரின் டிரைவிங் இருக்கையிலிருந்து இருக்கியவனை பார்த்து அதிர்ந்தாள் தாமினி. சிரிப்போடு கீழே இறங்கினான் தர்மா. அவனை தொடர்ந்து நாலாபுறமும் கதவுகளை ரக்கை விரித்து கொண்டு மேலும் 4-5 முரட்டு ஆட்கள் காரை விட்டு குதித்தார்கள். தர்மா அவளை நெருங்கி வந்து தன் முரட்டு கைகளால் அவள் கையை பற்றினான். கோபத்தோடு சத்தியமூர்த்தி குறுக்கே வந்தான். கையை விடுங்கடா. தாமினி தர்மாவின் கூட வந்த ஆட்கள் அவனை சுற்றி வளைத்து கையை முறுக்கி அசைவிடாமல் நிறுத்தினார்கள். தர்மா அவனை பார்த்து உருமினான். ரொம்ப சீராத. உன்னை இங்கேயே கூறு போட்டுட்டு போயிடுவோம். உதறிக்கொள்ள முயலும் தாமினியை முரட்டுத்தனமாய் காருக்குள் இழுத்துச் சென்றான். பின் சீட்டில் அவளை தள்ளினான். சத்தியமூர்த்தியை வேகமாக கீழே தள்ளிவிட்டு அந்த ஆட்கள் காருக்குள் தாவினார்கள். கதவுகள் பட் என்று அடையப்பட்டு கார் தாமினியை சுமந்து கொண்டு அங்கிருந்து ஜெடுந்தாய் சுனமாய் சீர ஆரம்பித்தது. சத்தியமூர்த்தி பதபதைத்து போய் நின்றிருந்தான். இருட்டான நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நிற்காமல் பேய்த்தனமான வேகத்தில் சென்றன. அவன் கை அசைத்ததை பொருட்படுத்தாமல் 2 வேன்கள் நழுவி சென்றன. சரியாய் 10 நிமிஷ கதறல்களுக்கு பின் மோட்டார் சைக்கிளில் செல்லும் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவர் வேகத்தை குறைத்து அவன் அருகே பிரேக் எடுத்து நிறுத்தினார். கார் பஞ்சர் ஆயிடுச்சு. சிட்டியில் என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா? அவனுடைய பதட்டமான முகத்தையும் காரையும் பார்த்தவர் தலையசைத்தார். உட்காருங்க. காரை பூட்டிக்கொண்டு அவருடைய பைக்கில் பயணம் செய்ய தொடங்கினான். ஆக்சிலரேட்டரை முறுக்கி கொண்டே அவர் கேட்டார். பதட்டமாக இருக்கீங்களே, எனி ப்ராப்ளம்? நடிகை தாமினியோட மேனேஜர் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்ததை சொன்னான் சத்தியமூர்த்தி. அவர் திகைப்பை வெளியிட்டார். தாமினியை ரவுடிகள் கடத்தி விட்டு போயிட்டாங்களா? ஆமாம், கடத்தினவங்க அமைச்சர் திருச்சிற்றம்பலத்தின் ஆட்கள். நம்பவே முடியலையே. இவ்வளவு பிரபல நடிகை இப்படி பப்ளிக்காக கடத்துறதுக்கு துணிவாங்களா? பிரபலமாக இருக்கிறது தான் அவங்களோட பிரச்சனைக்கே காரணம். அமைச்சரோட வற்புறுதலுக்கு இணங்காததால் பலாத்காரத்தில் இறங்கிட்டார் திருச்சிற்றம்பலம். இப்போ என்ன பண்ண போறீங்க?